ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்செட் மேத்தமெட்டிக்ஸ் 2016 பேப்பர் 2ல வந்து ஓடி ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நான் 2 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 கொஸ்டின் சொல்யூஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the solution of the differential equation d square y by dt square plus y equal to x with the condition y of 0 equal to 1 and y dash of 0 equal to 1. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ல வந்து ஒரு நான் ஹோமோஜீனியஸ் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனால இதோட சொல்யூஷன் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா y of x equal to காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல். ஸோ இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் சம் பண்ணிட்டு ஸோ கொடுத்துருக்க அந்த 2 கண்டிஷனையும் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஃபைனல் சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, கிவன் நம்ம கொடுத்துருக்க செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ நம்ம இதை எப்படி கிரியேட் பண்றோம்னா, கேபிட்டல் டி ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ். ஸோ இங்க டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து டி ஸ்கொயர் பிளஸ் 1 ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுவோம். ஸோ இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? m ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதோட சொல்யூஷன் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா m ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஐ. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடைச்சிருக்கு. ஸோ காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம். ஸோ இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் e பவர் ஆல்ஃபா எக்ஸ் டைம்ஸ் c1 cos beta x plus c2 sin beta x இல்லையா? ஸோ இங்க எனக்கு ஆல்ஃபா வந்து 0, ஏன்னா எனக்கு ரியல் வேல்யூ எதுவுமே இல்லை. பிளஸ் ஐ பிளஸ் ஆர் மைனஸ் ஐ, அதாவது நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்ல வரும் இல்லையா, ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா. ஸோ இங்க வந்து எனக்கு ஆல்ஃபா வந்து 0, பீட்டா வந்து 1 இருக்கு. ஸோ இது நம்ம எழுதணும்னா இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இல்லையா? ஸோ இ பவர் 0x டைம்ஸ் c1 cos beta x. ஸோ பீட்டா வேல்யூ வந்து 1, ஸோ cos x எழுதிக்கலாம் பிளஸ் c2 sin x. ஸோ நம்ம இதை ரீரைட் பண்ணோம் அப்படின்னா இ பவர் 0x வந்து நம்மளுக்கு வந்து 1 ஆயிடும். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்து c1 cos x plus c2 sin x. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், பர்டிகுலர் இன்டெகிரல். ஸோ பர்டிகுலர் இன்டெகிரல் என்ன பண்ணுவோம்? ஸோ பர்டிகுலர் இன்டெகிரல் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருந்தது. ஸோ டிவைடட் பை டி ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலினாமியல் இருக்கு. ஸோ ஒரு பாலினாமியல்னா நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கீழே அந்த டினாமினேட்டர் டேர்மை இன்வெர்ஸ் இருக்கும், அதை ரெசிப்ரோகேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து 1 by 1 plus d ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கலாம் டைம்ஸ் எக்ஸ். ஸோ இதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 plus d ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் 1 டைம்ஸ் எக்ஸ். ஸோ நம்ம இதுக்கான பைனாமியல் சீரிஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதாவது என்னன்னா 1 plus x ஹோல் பவர் இன்வெர்ஸ் நம்ம எப்படி பைனாமியல் சீரிஸ்ல எழுதலாம், 1 minus x plus x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் டாட் டாட் டாட். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம இதை எழுதணும் அப்படின்னா 1 minus d ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் த ஹோல் கியூப் பிளஸ் so on. ஸோ இப்போ இங்க பாருங்க x டைம்ஸ் 1 வந்து x, இங்க மைனஸ் டி ஸ்கொயர் டைம்ஸ் எக்ஸ். அதாவது என்னன்னா எக்ஸ் வந்து 2 டைம்ஸ் டெரிவேட்டிவ் பண்ணும். ஸோ எக்ஸை 1 டைம் டெரிவேட்டிவ் பண்ணா இது எக்ஸ், இதை 1 டைம் டெரிவேட்டிவ் பண்ணா எனக்கு என்ன வரும்னா 1ன்னு வரும். செகண்ட் டைம் பண்ணா 0. ஸோ செகண்ட் டைம் டெரிவேட்டிவ்லயே வந்து எனக்கு 0 ஆயிடுது. ஸோ இங்க வந்து டி பவர் 4 வரும், இங்க வந்து டி பவர் 6 வரும். ஸோ உங்களுக்கு என்ன இந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு 0 ஆயிடும். ஸோ ரிமைன் டேர்ம்ஸ் எல்லாமே 0. ஸோ இது எக்ஸ் பிளஸ் 0 எழுதிக்கலாம். ஸோ இப்போ பர்டிகுலர் இன்டெகிரல் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் எப்படி இருக்கும், y of x equal to காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல்னு. ஸோ எனக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்ன கிடைச்சது, c1 cos x plus c2 sin x.
plus particular interval value வந்து x. ஸோ இப்போ இதுதான் என்னோட y of x. ஸோ இப்போ கொஸ்டின்ல வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் வந்து y of 0 equal to 1 and y dash of 0 equal to 1 கொடுத்துருக்காங்க. ஸோ y dash of 0 அப்ளை பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு y dash of x கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா y of x தான் இருக்கு. ஸோ இதுக்கு y dash of x போட்டீங்க அப்படின்னா cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x. ஸோ மைனஸ் c1 sin x. அதே மாதிரி sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. ஸோ பிளஸ் c2 cos x. அதே மாதிரி x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ இப்போ எனக்கு இதுதான் வந்து y dash of x. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. y of 0 equal to 1 and y dash of 0 equal to 1. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம y of 0 equal to 1 அப்ளை பண்ணலாம். ஸோ y of 0 equal to 1 அதாவது என்ன இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ y of 0 equal to 1 இல்லையா. ஸோ c1 cos 0 plus c2 sin 0 plus x equal to 0 equal to 1. So cos 0 ஓட வேல்யூ 1. So c1 sin 0 ஓட வேல்யூ 0. So 0 times c2 0 plus 0 தான் இருக்கு. So இது எல்லாமே போயிடுச்சுன்னா c1 equal to 1. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுங்க y dash of 0 equal to 1. ஸோ y dash of 0 equal to 1. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்னது மைனஸ் c1 sin 0 plus c2 cos 0 plus 1 equal to 1. So minus sin 0 value வந்து 0 ஆயிடும். 0 times sin c1 வந்து 0. So இந்த term 0 ஆயிடும். Plus c2 cos 0 value 1. So 1 times c2 வந்து c2 plus 1 equal to 1. So c2 plus 1 equal to 1. So c2 equal to 1 minus 1 0 ஆயிடும். So c2 ஓட வேல்யூ 0. So இப்போ நம்மளோட சொல்யூஷன் நம்மளோட y of x என்னது y of x equal to c1 cos x plus c2 sin x plus x. So இதுல வந்து நீங்க c1 c2 வேல்யூ அப்ளை பண்ணுங்க. So அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு c1 வந்து 1 னு கிடைச்சியா. So 1 times cos x cos x. c2 ஓட வேல்யூ வந்து கிடைச்சி 0 னு கிடைச்சி. So 0 times sin x வந்து 0 ஆயிடும் plus x. So y of x என்ன கிடைச்சிருக்கு cos x plus x. So இப்போ இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A. So x plus cos x. So இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் A. ஓகேங்களா. சரி வாங்க செகண்ட் क्वेश्चन போலாம். So செகண்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். So செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா the solution for the differential equation dy by dx equal to x square y with the condition that y equal to 1 at x equal to 0. அதாவது என்னன்னா y equal to 1 at x equal to 0 ன்றது என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா y equal to 1 at x equal to 0 என்ன மீன் பண்றாங்கன்னா y of 0 equal to 1. ஓகேங்களா. சோ அந்த கண்டிஷன் தான் சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம given என்னன்னா dy by dx equal to x square y ன்னு இருக்கு. சோ நம்ம இது என்ன பண்றோம்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். சோ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம் x டேர்ம்ல ஒரு பக்கம் வச்சுப்போம் y டேர்ம்ல ஒரு பக்கம் எடுத்துப்போம். சோ என்ன பண்றேன்னா இந்த y வந்து நான் லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வரேன் dx வந்து ரைட் சைடு எடுத்துட்டு போறேன். சோ அப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா dy by y x square dx. ஓகேங்களா. சோ இப்படி வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ண போறோம். சோ இன்டகிரேட் பண்ண அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து log y வரும், ரைட் சைடு வந்து x cube by 3 plus some constant. ஓகேங்களா. சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து எக்ஸ்போனன்ஷியல் ரைஸ் பண்ணுங்க. சோ அப்படி பண்ணோம் அப்படின்னா y equal to e power x cube by 3 plus c ன்னு வரும். சோ நீங்க இந்த c தனியா எடுத்துட்டீங்க அப்படின்னா அது சோ e power x cube by 3 e power c. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா சோ e power c ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தான். சோ அது வந்து நான் c ன்னு எடுத்துக்கிட்டு e power x cube by 3. ஓகேங்களா. சோ இதான் என்னோட y வேல்யூ. கரெக்ட்டா. அதாவது y of x equal to c times e power x cube by 3. சோ நீங்க क्वेश्चनல பாத்தீங்கன்னா கண்டிஷனை கொடுத்திருக்காங்க y of 0 equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த கண்டிஷன் இதுல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா y of 0 equal to 1. சோ அத அப்ளை பண்ணீங்க அப்படின்னா
y of 0 equal to 1ல c times e power 0 cube by 3. So e power 0 equal to 1. So e power 0 into 1 தான். So 1 times c equal to 1. So இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட y of x அப்ளை பண்ணீங்க அப்படின்னா y of x equal to e power x cube by 3. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்மளோட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு கொஸ்டினோட சொல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் ஆர் சஜஷன் என்ன இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபேஸ்புக் ஐடியோட ஹேண்டில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி ஹேண்டில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட சாட் பாக்ஸ்லேயும் உங்களோட டவுட்ஸ் அண்ட் சஜஷன் எனக்கு நீங்கள் அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோ சந்திப்போம். பாய்.